أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வின் ஒரு பகுதியான பணிவு மற்றும் தன்னடக்கம் குறித்து கூறப்பட்டு வந்தது. இன்றும் அதே குறிப்புதான் எடுத்துரைக்கப்படும். அன்னாருடைய பணிவின் தரம் எத்தகையதாக இருந்தது என்றால், சின்ன சின்ன விஷயங்களின் மூலம் உதாரணங்களை காட்டி அன்னார் அதனை வெளிப்படுத்தி வந்தார்கள். உதாரணமாக ஹஸ்ரத் யஹ்யா பின் அபி கசீர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓர் அடிமை எவ்வாறு உண்பாரோ அவ்வாறே நானும் உண்கிறேன். ஓர் அடிமை எவ்வாறு அமர்வாரோ அவ்வாறே நானும் அமர்கிறேன். ஏனெனில் நானும் ஓர் அடியான்தானே. அதாவது தலைவர்கள் மற்றும் செல்வந்தர்களுக்குரிய பெருமையோ சுயநலமோ பகட்டோ என்னிடத்தில் இல்லை. இதேபோல் மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. ஹஸ்ரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓர் ஒட்டகம் இருந்தது. அதன் பெயர் அஸ்பா என்பதாகும். அது எத்தகைய வேகத்தை கொண்டிருந்தது என்றால், எந்த ஒரு ஒட்டகமும் அதனை முந்தி செல்ல முடியாது. ஒரு முறை ஒரு கிராமவாசி தனது இளம் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து வந்தார். போட்டியில் அந்த ஒட்டகம் அஸ்பாவை விட முந்தி சென்று விட்டது. அஸ்பா பின்தங்கி விட்டதே, நீர் எப்படி முந்தி செல்லலாம்? அல்லது அது முந்தி செல்லும் போதே நீர் அதனை தடுத்திருக்கலாமே, ஏனெனில் அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகம் அல்லவா என்று முஸ்லிம்கள் எண்ணியதால் அவர்களுக்கு இது கடுமையான வருத்தத்தை ஏற்படுத்தியது. எவ்வாறு இருப்பினும் மக்களின் இந்த அணுகுமுறையை கண்ட ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவ்வுலகில் எந்த ஒரு பொருளை அல்லாஹ் உயர்த்தி வைக்கிறானோ அதனை அவன் கீழே இறக்குவதும் அல்லாஹ்வின் அதிகாரமாகும். இதில் கோபப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இவ்வாறுதான் அல்லாஹ் செய்கின்றான். பொருட்கள் மேலே செல்கின்றன, பிறகு கீழே வருகின்றன என்று கூறினார்கள். பொதுவாக இத்தகைய விஷயங்களால் சாதாரண மக்கள் பொறாமை கொண்டு விடுகிறார்கள். ஆனால் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்முன்னே எப்போதும் அல்லாஹ்வே இருந்தான். அவனது மேன்மையை மட்டுமே உலகிற்கு அன்னார் காட்ட விரும்பினார்கள். இதில் கோபப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? கோபப்பட தேவையில்லை. இதன் மூலமாக அல்லாஹ்வின் மேன்மைதான் வெளிப்படுகிறது என்று அன்னார் எவ்வளவு பணிவோடு கூறுகிறார்கள் என பாருங்கள். பிறகு பணிவிற்கான மற்றொரு உதாரணத்தை ஹஸ்ரத் உமர் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். நான் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உம்ராவுக்காக அனுமதி வேண்டினேன். அன்னார் எனக்கு அனுமதி வழங்கியதோடு, எனது சகோதரரே, உமது துஆவில் என்னை மறந்து விடாதீர் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் கூறுகிறார்கள், அன்னார் கூறிய இந்த ஒரு வார்த்தைக்கு பகரமாக எனக்கு இவ்வுலகம் முழுவதுமே கிடைத்திருந்தாலும் கூட எனக்கு இந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்காது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதை அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான். மேலும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அதனை ஒரு நிபந்தனையாக ஆக்கியுள்ளான். ஆனால் அன்னாரது பணிவின் உச்சகட்டம் எத்தகையதாக இருந்தது என்றால், அன்னார் தம்மை பின்பற்றக்கூடிய ஒருவரிடம் எனக்காக துஆ செய்வீராக என்று கூறுகிறார்கள். எந்த ஒரு வேலையை செய்வதையும் அன்னார் கௌரவ குறைச்சலாக கருதியதில்லை. மிகச் சிறிய வேலையாக இருந்தாலும் அதனை தாமே செய்து மற்றவர்களுக்கு காட்டினார்கள். இன்னும் கூறுவதென்றால், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தார்கள். உதாரணமாக ஹஸ்ரத் அபு சயீத் குத்ரி அவர்கள் அறிவிக்கும் ஒரு அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறுவனை கடந்து சென்றார்கள். அவன் ஓர் ஆட்டின் தோலை உரித்து கொண்டிருந்தான். அப்போது அன்னார் அவனை விலக்கிவிட்டு, சற்றே பின்வாங்கு, நான் உனக்கு சரியான முறையை காட்டுகிறேன். ஏனெனில் தோல் உரிப்பதில் உனக்கு அந்த அளவுக்கு தேர்ச்சி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று கூறினார்கள். பின்னர் அன்னார் தமது கரத்தை தோலுக்கும் இறைச்சிக்கும் இடையில் நுழைத்து அது அன்னாரின் அக்குள் பகுதி வரை
மறையும் அளவுக்கு உள்ளே கொண்டு சென்றார்கள். பிறகு அன்னார், சிறுவனே, இவ்வாறு செய், இந்த முறையில் தோல் உரி என்று கூறினார்கள். அன்னார் அவனது முழு வேலையையும் செய்து கொடுத்ததோடு அவனுக்கு கற்றும் கொடுத்தார்கள். இதேபோல் பணிவோடு மற்றவர்களின் வேலைகளை செய்து கொடுத்ததற்கான மற்றுமோர் அறிவிப்பு இவ்வாறு உள்ளது. ஹஸ்ரத் ஹப்பாப் அவர்களின் மகளிடமிருந்து வரும் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. அவர் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆட்டின் பாலை கறப்பதற்காக ஆட்டை கொண்டு வந்தார். அன்னார் அந்த ஆட்டை கட்டி போட்டு அதன் பாலை கறந்தார்கள். பிறகு அன்னார், உன்னிடம் இருக்கும் பெரிய பாத்திரத்தை என்னிடம் கொண்டு வா என்று கூறினார்கள். அவர் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தார். இதைவிட பெரிய பாத்திரத்தை கொண்டு வா என்று அன்னார் கூறினார்கள். அவர் கூறுகிறார், எனவே நான் ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்தேன். அன்னார் அதில் பால் கறந்தார்கள். அது நிரம்பிவிட்டது. பின்னர் அன்னார், நீயும் குடி, உனது அண்டை வீட்டாருக்கும் கொடு என்று கூறினார்கள். நிச்சயமாக அன்னாரது துவாவின் பரக்கத்தினால் அதில் அசாதாரணமான அளவு பால் அதிகரித்திருக்கும் என்பதை அன்னார் உணர்ந்திருப்பார்கள். எனவேதான் அன்னார் அவரிடம், உனக்கு கிடைத்த இந்த பரக்கத்தை மற்றவர்களுக்கும் கொடுப்பாயாக என்று கூறினார்கள். அந்த நேரத்தில் ஆட்டிலிருந்து வழக்கத்தை விட 2 மடங்கு பால் கறக்கப்பட்டது. சலாம் கூறுவதிலும் சபைகளில் அமர்வதிலும் கூட ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணிவான நிலையும் மிக உயரிய நல்லொழுக்கங்களின் முன்மாதிரியும் நமக்கு காண கிடைக்கிறது. உதாரணமாக ஹஸ்ரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், யாரேனும் ஒருவர் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தால் அன்னார் அவருடன் கை குலுக்குவார்கள். அந்த நபர் தனது கையை தானாகவே பின்னுக்கு இழுக்கும் வரை அன்னார் தமது கையை அவரது கையிலிருந்து இழுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதேபோன்று அந்த நபர் தனது முகத்தை தானாகவே திருப்பிக் கொள்ளும் வரை அன்னார் தமது அருளுக்குரிய முகத்தை அவரது முகத்திலிருந்து திருப்பிக் கொள்ள மாட்டார்கள். மேலும் அன்னாருடன் அமர்ந்திருப்பவர்களுக்கு முன்னால் அன்னார் தமது கால்களை நீட்டி அமர்ந்திருப்பதை எவரும் ஒருபோதும் கண்டதில்லை. மற்றொரு அறிவிப்பு ஹஸ்ரத் அபு முசன்னா அம்லூக்கி அவர்களிடமிருந்து இவ்வாறு வருகிறது. அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாருக்கு முன்னர் வந்த நபிமார்கள் அலைஹிமுஸ்ஸலாம் ஆகியோரும் கைத்தடியின் உதவியோடு நடந்து வந்தார்கள். அதன் மீது சாய்ந்து கொள்வார்கள். இந்த கைத்தடியானது எவ்வித அதிகாரத்தையோ அல்லது தனது பெருமையையோ வெளிப்படுத்துவதற்காக இருக்கவில்லை. மாறாக அது அல்லாஹ்விடத்தில் தங்களது பணிவையும் தன்னடக்கத்தையும் வெளிப்படுத்தும் விதமாகவே அமைந்திருந்தது. அதிலும் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணிவு மற்ற அனைவரை விடவும் மிக மேலானதாக இருந்தது. பிறகு பணிவு குறித்த அறிவுரையையும் அன்னார் மிக ஞானமிக்க முறையில் வழங்கி வந்தார்கள். உதாரணமாக அறிவிப்பில் வருகிறது, இப்னு ஹஸ்ம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒட்டகக்காரர்களுக்கும் ஆட்டுக்காரர்களுக்கும் இடையே தற்பெருமை பேசும் பெருமை பாராட்டும் போட்டி ஏற்பட்டது. அதிக ஒட்டகங்களை வைத்திருந்தவர்கள், நாங்கள் உங்களை விட பெரியவர்கள், எங்களது செல்வத்தின் அளவும் மிக அதிகமானது என்று கூறினர். ஆடுகளை வைத்திருந்தவர்களோ, எங்களது எண்ணிக்கையே அதிகம் என்று கூறினர். விவாதமும் போட்டியும் நடந்து கொண்டிருந்த அந்த இடத்திற்கு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று, மூசா நபியாக அனுப்பப்பட்டார், அவரும் ஆடுகளை மேய்த்தார். தாவூத் நபியாக அனுப்பப்பட்டார், அவரும் ஆடுகளை மேய்த்தார். நானும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன், நானும் அஜியாத் எனும் இடத்தில் எனது குடும்பத்தாரின் ஆடுகளை மேய்த்து வந்தேன் என்று கூறினார்கள். இதன் மூலம் பெருமை பேசியவர்களுக்கும் அன்னார் அறிவுரை வழங்கினார்கள். அதே சமயம் யாரிடம் பெருமை காட்டப்பட்டதோ, அதாவது ஆடு வளர்ப்பவர்களை சிறியவர்களாக கருதியவர்களின் செயலால் மன வருத்தம் அடைந்திருந்த அவர்களின் உள்ளத்திற்கும் அன்னார் ஆறுதல் அளித்தார்கள். அன்னார் கூறும்போது குறிப்பிட்ட அஜியாத் என்பது மக்காவில் சஃபா மலைக்கு அருகில் உள்ள ஓர் இடமாகும். இந்த இடம் ஜியாத் என்றும் அழைக்கப்படுகிறது. அன்னாரிடம் எந்த ஒரு தற்பெருமையும் இருக்கவில்லை. ஏழைகளையும் அன்னார் மிகுந்த பணிவோடு சந்தித்து அவர்களின் உள்ளங்களை மகிழ்வித்து வந்தார்கள். உதாரணமாக ஹஸ்ரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், கிராமத்துவாசிகளில் ஜாகிர் என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கிராமத்தின் விசேஷமான பொருட்களை கொண்டு வருவார். அதாவது கிராமத்திலிருந்து பல்வேறு பொருட்களை கொண்டு வருவார். அவர் திரும்பிச் செல்லும்போது அன்னாரும் அவருக்கு ஏராளமான பொருட்களையும் செல்வத்தையும் வழங்கி அனுப்பி வைப்பார்கள். ஜாகிர் நமது கிராமத்து நண்பர், நாம் அவரது நகரத்து நண்பர் என்று அன்னார் கூறுவார்கள். ஒரு நாள் ஜாகிர் சந்தையில் தமது சில பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருந்தார். அப்போது ஹஸ்ரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வருகை தந்து அவருக்கு பின்னால் இருந்து அவரை தமது நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள். ஹஸ்ரத் ஜாகிரால் அன்னாரை பார்க்க முடியவில்லை. அவர், யார் இது, என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறினார். ஆனால் அவர் திரும்பி பார்த்தபோது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார். உடனே அவர் தமது முதுகை
நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய நெஞ்சோடு இன்னும் அதிகமாக சேர்த்து கொள்ளத் தொடங்கினார். அப்போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிமையை விலைக்கு வாங்குபவர் யார் என்று கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஜாகிர், அல்லாஹ்வின் தூதரே, அப்படி என்றால் என்னை ஒரு நஷ்டமான வியாபார பொருளாகவே காண்பீர்கள். என்னை யார் வாங்கப் போகிறார்கள் என்று கூறினார். அதற்கு ஹஜ்ரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் பார்வையில் நீ நஷ்டமான வியாபார பொருள் அல்ல, அல்லது அல்லாஹ்வின் முன்னிலையில் நீ மிகவும் மதிப்புமிக்கவன் என்று கூறினார்கள். இதே சம்பவத்தை ஒரு குத்பாவில் எடுத்துரைக்கும் போது ஹஜ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சஹாபி இருந்தார். அவர் ஏதோ ஒரு பிறவி குறைபாட்டின் காரணமாக மிகவும் அவலட்சணமான தோற்றத்தை கொண்டிருந்தார். அதாவது அவரது முகம் அந்த அளவு அழகாக இருக்கவில்லை. அதோடு அவர் மிகவும் ஏழையாகவும் இருந்தார். அவரது உடலும் ஆடைகளும் தூசி படிந்து காணப்பட்டன. அந்நிலையிலேயே வியர்வையில் நனைந்தவராக சந்தையில் யாரோ ஒருவருடைய ஒரு பொருளை அவர் விற்று கொண்டிருந்தார். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தை கவர்ந்த ஒரு விஷயம் அந்த சஹாபியிடம் இருந்தது. அன்னார் அவரை மிகவும் மதித்து வந்தார்கள். அந்த சஹாபிக்கு தன் மீதே ஒருவித அருவருப்பு ஏற்பட்டு கொண்டிருந்த அந்த வேளையில்தான், அதாவது நான் வியர்வையில் நனைந்திருக்கிறேன், என் மீது தூசி படிந்துள்ளது என்று தன்னை குறித்து எண்ணி ஒருவேளை அவர் மனதிற்குள் கலங்கிக் கொண்டிருந்திருக்கலாம். அந்த வேளையில்தான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பின்னால் வந்து சிறுவர்களுடன் விளையாடுவதைப் போல் தமது கரங்களால் அவரது கண்களை மூடினார்கள். அவர் தொட்டு பார்த்து இவை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரங்கள்தான் என்பதை உணர்ந்து கொண்டார். ஏனெனில் அன்னாரின் உடலில் ரோமங்கள் இருக்கவில்லை, அல்லது மிக குறைவாக இருந்தன. அத்துடன் அன்னாரின் உடலும் மிக மென்மையாக இருந்தது. அதனை உணர்ந்ததும் அவரும் மிகுந்த அன்போடு தனது உடலை அன்னாரின் உடலோடு தேய்க்கத் தொடங்கினார். இதனால் அன்னாரின் உடலும் ஆடைகளும் கூட அழுக்காக தொடங்கின. ஆனால் அன்னார் அதனை ஒருபோதும் தவறாக கருதவில்லை. அன்னார் அவர் மீது கை வைத்து, இவர் எனது அடிமை, இவரை விலைக்கு வாங்குபவர் எவரேனும் உண்டா என்று கேட்டார்கள். இதனால் அந்த சஹாபியின் உள்ளம் உருகிப்போனது. அவர் அன்னாரிடம், என் எஜமானரே, நானோ எவ்வித லாபமும் இல்லாத எவ்வித மதிப்புமற்றவனாவேன், என்னை யார் வாங்குவார்கள் என்று கேட்டார். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறு ஒருபோதும் கிடையாது, அல்லாஹ்வின் பார்வையில் உமக்கு உயர்ந்த மதிப்பு உள்ளது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஹசன் பின் அலி அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயரிய நல்லொழுக்கங்கள், மக்களுடன் அன்னார் பணிவாகவும் கண்ணியமாகவும் பழகிய விதம் மற்றும் அன்னாருடைய கம்பீரமான தோற்றம் ஆகியவற்றை படம் பிடித்து காட்டியவாறு ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகிறார்கள். நான் எனது மாமா ஹிந்து பின் அபி ஹாலா அவர்களிடம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய அங்க அடையாளங்களை குறித்து கேட்டேன். அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அங்க அடையாளத்தை மிக அழகாக எடுத்துரைப்பவராக இருந்தார்கள். அவர்கள் என் முன்னிலையில் அதனை குறித்து பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதற்கு அவர்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த கம்பீரமும் அழகும் பொருந்திய தோற்றம் கொண்டவராக இருந்தார்கள். அன்னாருடைய அருளுக்குரிய முகம் 14ஆம் இரவு நிலவைப் போல் பிரகாசித்துக் கொண்டிருந்தது என்று கூறி அந்த முழுமையான ஹதீஸையும் எடுத்துரைத்தார்கள். ஹஜ்ரத் ஹசன் அவர்கள் கூறுகிறார்கள், நான் இந்த அறிவிப்பை நெடுங்காலமாக ஹஜ்ரத் ஹுசைன் அவர்களிடம் இருந்து மறைத்து வைத்திருந்தேன். பின்னர் ஒரு நாள் நான் பெற்ற தகவல்களை அவரிடம் எடுத்துரைத்த போதுதான் அவர் இந்த விஷயத்தில் என்னை விட முந்திக் கொண்டு விட்டார் என்பதும், நான் கேட்பதற்கு முன்பே அவரிடம் இதை பற்றி கேட்டுவிட்டார் என்பதும் எனக்கு தெரிய வந்தது. அது மட்டுமின்றி அவர் தமது தந்தையிடமும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் வரும்போது வெளியே செல்லும் போதும் எப்படி இருப்பார்கள், அன்னாருடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் என்பதையெல்லாம் கேட்டு தெரிந்து வைத்திருந்தார். எவ்வித விபரத்தையும் அவர் விட்டு வைக்கவில்லை. ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அவர்கள் கூறுகிறார்கள், நான் எனது தந்தையிடம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் நுழையும் போது உள்ள விவரங்களை குறித்து கேட்டேன். முதலில் கூறப்பட்ட விஷயங்கள் வெளி உலகத்தை பற்றிய விஷயங்களாக இருந்தன. வீட்டு விவரங்களை ஹஜ்ரத் அலி அவர்களும் கேட்டபோது அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வீட்டிற்கு வருகை தந்தால் வீட்டில் இருக்கும் நேரத்தை 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்வார்கள். ஒரு பகுதியை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்பார்கள், இன்னொரு பகுதியை தமது குடும்பத்தினருக்காகவும் இன்னொரு பகுதியை தமக்காகவும் ஒதுக்கிக் கொள்வார்கள். பிறகு தமக்காக ஒதுக்கிய அந்த பகுதியையும் தமக்கும் மக்களுக்கும் இடையே பகிர்ந்து கொள்வார்கள். அதில் முக்கிய சஹாபிகளின் வாயிலாக பொதுமக்களுக்கு மார்க்க விஷயங்களை சென்றடைய செய்வார்கள்.
அவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையும் மறைத்து வைக்க மாட்டார்கள். மேலும் உம்மத்திற்குரிய நேரத்தை பகிர்ந்தளிப்பதில் அன்னாருடைய நடைமுறை எவ்வாறு இருந்ததென்றால், சந்திப்பதற்கு அனுமதி வழங்கும் போது மார்க்கத்தில் சிறந்து விளங்கும் சான்றோர்களுக்கு முன்னுரிமை அளிப்பார்கள். மார்க்கத்தின் சிறப்பிற்கு ஏற்பவே அம்மக்களின் பங்கீடு இருக்கும். சிலருக்கு ஒரு தேவை இருக்கும், சிலருக்கு இரு தேவைகள் இருக்கும், இன்னும் சிலருக்கு பல தேவைகள் இருக்கும். அன்னார் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் அவர்களுடனேயே மூழ்கியிருப்பார்கள். மேலும் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர்களுக்கும் ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பணிகளில் அவர்களை ஈடுபடுத்துவார்கள். அவர்களுக்கு பயனுள்ள விஷயங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அதோடு இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த விஷயங்களை சென்றடைய செய்யுங்கள். மேலும் தங்களது தேவைகளை என்னிடம் நேரடியாக கொண்டு சேர்க்க முடியாதவர்களின் தேவைகளை என்னிடம் கொண்டு வந்து சேருங்கள். ஏனென்றால் தங்களது தேவைகளை ஆட்சியாளரிடம் நேரில் கொண்டு சேர்க்கும் தகுதியற்ற ஒருவரின் தேவையை எவர் கொண்டு சேர்க்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமை நாளில் உறுதியான நிலையை வழங்குவான் என்று கூறுவார்கள். எனவே இதில் பல்வேறு இடங்களில் நியமிக்கப்பட்டிருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் ஒரு படிப்பினை உள்ளது. அவர்கள் தங்களுக்கு கீழ் உள்ள தேவையுடையோரின் விவரங்களை கண்டிப்பாக தலைமையகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இத்தகைய நல்ல விஷயங்களை பற்றியே எப்போதும் பேசப்படும். இவற்றை தவிர வேறு எதனையும் வீணான பேச்சுக்களை அன்னார் யாரிடமிருந்தும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் அன்னாரிடம் வேண்டியவர்களாக வருவார்கள். பின்னர் ஏதேனும் ஒன்றை பெற்றுக்கொள்ளாமல் வெறுமனே அவர்கள் திரும்பிச் செல்ல மாட்டார்கள். அவர்கள் அங்கிருந்து புறப்படும்போது மற்றவர்களுக்கும் நன்மையின் பக்கம் வழிகாட்டுபவர்களாகவே வெளியேறுவார்கள். ஹஸரத் இமாம் ஹுசைன் அவர்கள் கூறுகிறார்கள், பிறகு நான் எனது தந்தையிடம் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வெளியே செல்லும்போது அவர்களது நடைமுறை எவ்வாறு இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் கூறினார்கள், ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயனுள்ள பேச்சை தவிர வேறு எதையும் பேச மாட்டார்கள். அன்னார் சஹாபிகளின் உள்ளங்களை இணக்கமாக்குவார்களே தவிர அவர்களை வெறுப்படைய செய்ய மாட்டார்கள். ஒவ்வொரு சமுதாயத்தின் கண்ணியமிக்கவர்களையும் மதித்து அவரையே அந்த சமூகத்திற்கு பொறுப்பாளராக நியமிப்பார்கள். வரவிருக்கும் ஆபத்துகளை குறித்து மக்களை எச்சரிப்பார்கள். அதே வேளையில் அவர்களிடம் முன்னெச்சரிக்கையாகவும் இருப்பார்கள். ஆயினும் அத்தகைய எச்சரிக்கை உணர்வு அன்னாருடைய இன்முகத்திலோ அல்லது நட்பண்புகளிலோ எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அதாவது ஏதேனும் ஒரு நபரை குறித்து சந்தேகம் ஏற்பட்டால் அது குறித்து சஹாபிகளை எச்சரிப்பார்கள். ஆனால் அதற்காக அந்த நபரிடம் காட்டும் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். மாறாக ஒவ்வொருவரிடமும் நல்லொழுக்கத்துடனேயே நடந்து கொள்வார்கள். ஆம், எச்சரிக்கை தேவைப்படும் இடத்தில் எச்சரிக்கையாகவே இருப்பார்கள். ஏனெனில் சந்திக்கக்கூடியவர்களில் சிலர் சந்தேகத்திற்குரியவர்களாகவும் இருக்கக்கூடும். அன்னார் தமது சஹாபிகளை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். மேலும் மக்களின் நிலைமைகளை குறித்து மக்களிடமே விசாரித்து தெரிந்து கொள்வார்கள். நல்ல விஷயங்களை பாராட்டி அதனை ஊக்குவிப்பார்கள். தீமையான விஷயங்களின் தீமைகளை எடுத்துக்கூறி அதன் வேகத்தை கட்டுப்படுத்துவார்கள். அன்னார் அனைத்து விஷயங்களிலும் நடுநிலையை கடைபிடிப்பவர்களாக இருந்தார்கள். முரண்பாடுகளை விட்டு தூயவர்களாக வாழ்ந்தார்கள். மக்கள் மார்க்க விஷயத்தில் கவனமற்றவர்களாக ஆகிவிடுவார்களோ அல்லது சோர்வடைந்து விடுவார்களோ என்று எண்ணும் அளவுக்கு அன்னார் ஒருபோதும் அலட்சியமாக இருந்ததில்லை. அன்னார் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் எப்போதும் ஆயத்தமாகவே இருப்பார்கள். அன்னார் தமக்குரிய உரிமைகளில் பின்வாங்கவும் மாட்டார்கள். அதே சமயம் வரம்பு மீறி முன்னேறவும் மாட்டார்கள். எது நீதியோ அந்த அளவுக்கு மட்டுமே செயல்படுவார்கள். மக்களில் மிகச் சிறந்தவர்களே அன்னாருக்கு மிக நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். பிறருக்கு அதிக நலம் நாடக்கூடியவரே அன்னாருடைய பார்வையில் மிகச் சிறந்தவராக கருதப்பட்டார். அதேபோல் பிறரிடம் காட்டும் பரிவிலும் உதவிக்கரங்கள் நீட்டுவதிலும் மற்றவர்களை விட முந்தி இருப்பவரே அன்னாருடைய பார்வையில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்தார். ஹஸரத் இமாம் ஹுசைன் அவர்கள் கூறுகிறார்கள், பின்னர் நான் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையை பற்றி கேட்டேன். அதற்கு அவர்கள் கூறினார்கள், அன்னார் எழும்போது அமரும்போது என எப்போதும் இறைவனை நினைவு கூர்ந்த வண்ணமே இருப்பார்கள். அன்னார் ஏதேனும் ஒரு சமூகத்தாரிடம் சென்றால் அங்கு அந்த சபை எங்கே முடிகிறதோ, அதாவது சபையின் கடைசியில் அங்கேயே அமர்ந்து கொள்வார்கள். மற்றவர்களையும் அவ்வாறே செய்யுமாறு அறிவுறுத்துவார்கள். தம்மோடு அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் உரிய உரிமையை அன்னார் வழங்குவார்கள். அங்கே அமர்ந்திருக்கும் எவரும் தன்னை விட மற்றவர் அன்னாருக்கு அதிக நெருக்கமானவர் அல்லது கண்ணியமிக்கவர் என்று எண்ண முடியாத அளவுக்கு அனைவரையும் சமமாக நடத்துவார்கள். யாரேனும் ஒருவர் தனது தேவையை குறித்து அன்னாரிடம் பேசத் தொடங்கினால் அவராக எழுந்து செல்லும் வரை அன்னார் அவருடனேயே அமர்ந்திருப்பார்கள். தம்மிடம் ஏதேனும் உதவி என்று கேட்பவரை அவருக்கு தேவையானதை கொடுக்காமல்
அல்லது மென்மையான வார்த்தைகளால் ஆறுதல் கூறாமல் அன்னார் திருப்பி அனுப்ப மாட்டார்கள். அதாவது ஒரு தேவையோடு வருபவருக்கு ஏதேனும் கொடுப்பார்கள். கொடுக்க இயலாத பட்சத்தில் மிகவும் கனிவாக பதிலளிப்பார்கள். அன்னாரின் இன்முகமும் கொடைத்தன்மையும் அழகிய நல்லொழுக்கங்களும் அனைவருக்கும் பொதுவானதாக இருந்தது. உரிமைகளை வழங்குவதில் அன்னார் அனைவருக்கும் ஒரு தந்தையைப் போல திகழ்ந்தார்கள். அன்னாரின் பார்வையில் அனைவரும் சமமாகவே இருந்தனர். அன்னாரது சபை என்பது கல்வி, நாணம், பொறுமை மற்றும் நம்பகத்தன்மை நிறைந்த சபையாக விளங்கியது. அந்த சபையில் சப்தங்கள் உயராது, மதிக்கத்தக்க விஷயங்கள் அவமதிக்கப்படாது, எவருடைய பலவீனங்களும் அங்கே பேசப்படாது. அனைவரும் சமமாகவே கருதப்பட்டனர். எனினும் இறை அச்சத்தின் காரணமாகவே ஒருவர் மற்றவரை விட சிறப்பை பெற்றிருந்தார். இன்றைய காலத்தில் இருப்பதைப் போல ஒருவருக்கொருவர் பலவீனங்களை பேசிக்கொள்ளும் நிலை அன்னாரின் சபையில் ஒருபோதும் இருந்ததில்லை. அறிவிப்பாளர் கூறுகிறார், ஒருவருக்கொருவர் பணிவோடு நடந்து கொள்வார்கள், பெரியவர்களை மதிப்பார்கள், சிறியவர்கள் மீது கருணை காட்டுவார்கள், தேவை உடையவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பார்கள். மேலும் அந்நியர்களை, அதாவது புதியவர்களை அன்போடு கவனித்துக் கொள்வார்கள். புதியவர் எவரேனும் வந்தால் அவருக்கு ஒன்றும் தரக்கூடாது என்று நினைக்காமல் அவரையும் கருத்தில் கொள்வார்கள். ஹஸ்ரத் அக்தஸ் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் திருப்தியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட மக்கள் தங்களுக்கு எந்த ஒரு பதவியோ அல்லது தலைமைத்துவமோ வழங்கப்படுவதை விரும்புவதில்லை. அவர்கள் இத்தகைய பதவிகளை விட தனிமையில் அமர்ந்து இறைவனை தனித்து வணங்குவதிலேயே மிகுந்த இன்பம் காண்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை மனிதகுலத்தின் நன்மைகளுக்காகவும் சீர்திருத்தத்திற்காகவும் தானே இழுத்து கொண்டு வந்து உலகிற்கு வெளிப்படுத்துகிறான், நபியாக நியமிக்கிறான். நமது நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆரம்பத்தில் குகையில்தான் இருந்து வந்தார்கள். தம்மை பற்றி எவருக்கும் தெரியக்கூடாது என்றே அன்னார் விரும்பினார்கள். ஆனால் இறுதியாக அல்லாஹ் அன்னாரை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து உலகிற்கு நேர்வழி காட்டும் சுமையை, அதாவது பொறுப்பை அன்னாரிடம் ஒப்படைத்தான். அன்னாரிடம் ஆயிரக்கணக்கான கவிஞர்கள் வந்து அன்னாருடைய புகழை பாடி கவிதைகளை கூறுவார்கள். ஆனால் அத்தகைய புகழ்ச்சிகளினால் அன்னார் பெருமிதம் கொண்டார்கள், அதாவது மகிழ்ந்தார்கள் என்று எண்ணும் உள்ளம் சாபத்திற்குரியதாகும். அன்னார் அத்தகைய புகழுரைகளை இறந்த ஒரு புழுவை போன்றே கருதினார்கள். உண்மையான புகழ்ச்சி என்பது இறைவன் வானத்திலிருந்து செய்யக்கூடிய புகழாகும். இத்தகைய மகான்கள் இறைவனின் தனிப்பட்ட அன்பில் மூழ்கியிருப்பதால் உலக மக்களின் புகழுரைகளை அவர்கள் சற்றும் பொருட்படுத்துவதில்லை. எனவே இந்த தகுதியானது எத்தகையது என்றால், இறைவன் வானிலிருந்தும் தனது அரிசியிலிருந்தும் இவர்களை புகழ்ந்து பாராட்டுகிறான். பிறகு ஹஸ்ரத் அக்தஸ் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு கிறிஸ்தவர் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அன்னார் அவருக்கு மிகுந்த உபசரிப்பையும் கவனிப்பையும் செய்தார்கள். அவர் கடுமையான பசியோடு இருந்தார். அன்னார் அவருக்கு வயிறார உணவளித்தார்கள். அவரது வயிறும் நிரம்பியது. இரவு நேரத்தில் அன்னார் தமது போர்வையையும் அவருக்கு வழங்கினார்கள். அவர் தூங்கிய போது அவருக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. அதனை அவரால் கட்டுப்படுத்த முடியாமல் போர்வையிலேயே செய்துவிட்டார். காலை விடிந்ததும் தனது இந்த நிலையை பார்த்து மற்றவர்கள் அருவருப்பு அடைவார்கள் என்று எண்ணிய அவர் வெட்கத்தின் காரணமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். மக்கள் இதனை பார்த்தபோது அன்னாரிடம், அந்த கிறிஸ்தவர் போர்வையை அசுத்தப்படுத்திவிட்டு சென்று விட்டார், அதில் மலம் கழிக்கப்பட்டுள்ளது என்று கூறினர். அதற்கு அன்னார், அதை என்னிடம் கொடுங்கள், நானே சுத்தம் செய்கிறேன் என்று கூறினார்கள். அதற்கு மக்கள், ஹுசூர், தாங்கள் ஏன் இந்த சிரமத்தை மேற்கொள்கிறீர்கள்? இதோ நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் சுத்தம் செய்கிறோம் என்று வேண்டினர். அதற்கு அன்னார், அவர் எனது விருந்தினர், எனவே இது எனது வேலைதான் என்று கூறிவிட்டு எழுந்து சென்று தண்ணீரை வரவழைத்து தாமே அதனை சுத்தம் செய்ய தொடங்கினார்கள். மிகுந்த பணிவோடு அந்த விருந்தினரின் அசுத்தத்தை தாமே சுத்தம் செய்தார்கள். அந்த கிறிஸ்தவர் சுமார் 2 மைல் தூரம் சென்ற பிறகுதான் தன்னிடம் இருந்த தங்க சிலுவையை அவர் கட்டிலேயே மறந்து வைத்து விட்டு வந்தது அவருக்கு நினைவுக்கு வந்தது. எனவே அவர் அதனை எடுப்பதற்காக திரும்பி வந்தபோது அன்னார் அந்த போர்வையில் இருந்த மலத்தை தாமே சுத்தம் செய்வதை கண்டார். இதனால் அவர் மிகுந்த வெட்கமடைந்து, என்னிடம் இது இருந்திருந்தால் நான் ஒருபோதும் இதை கழுவியிருக்க மாட்டேன் என்று கூறினார். இத்தகைய சுயநலமற்ற, இத்தகைய பணிவுள்ள ஒரு மனிதர் நிச்சயமாக இறைவன் சார்பாக வந்தவராகத்தான் இருக்க முடியும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். பின்னர் அன்னாரின் இந்த செயலை கண்ட பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் வஹி இறங்கிய அந்த நேரத்திலும் கூட அன்னாரது பணிவும் தன்னடக்கமுமே வெளிப்பட்டது. ஹஸரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிரா குகையின் சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள், முதலில் ஹிரா குகையில்தான் வஹி இறங்கியது. அப்போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தென்பட்ட போது, இக்ரா, அதாவது ஓதுவீராக என்று கூறினார்கள். அதற்கு பதிலாக ஹஸரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மா அனாபி காரி, நான் ஓதத் தெரிந்தவன் அல்லன் என்று கூறினார்கள். இதன் பொருள், இந்த சுமையை என் மீது சுமத்த வேண்டாம் என்பதாகும். ஏனெனில் அந்த நேரத்தில் அன்னாருக்கு முன்னால் படித்து காட்டுவதற்கு எந்த ஒரு புத்தகமும் வைக்கப்பட்டிருக்கவில்லை. மாறாக ஜிப்ராயில் அவர்கள் எதனை சொல்கிறார்களோ அதனை அன்னார் வாய்மொழியாக சொல்ல வேண்டியதிருந்தது. இதனை அன்னாரால் சொல்லவும் முடியும். எனினும் அன்னார் தமது பணிவை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த வேலைக்காக அன்னாரையே தேர்ந்தெடுத்திருந்ததால் ஓதுவீராக என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. இறுதியாக 3வது முறை கூறிய பிறகு அன்னார் ஓதினார்கள். பிறகு அந்த வானவர் இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் என்று அந்த வசனத்தை ஓதி காண்பித்தார். இதேபோன்று இந்த சம்பவத்தை குறித்து மற்றொரு இடத்தில் ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநேகமாக தமது தஃப்சீரே கபீர் சூரத்துல் கௌசரின் விளக்க உரையில் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய போது அன்னார் அசாதாரணமான தன்னடக்கத்திற்கு ஒரு சான்றாக திகழ்ந்தார்கள். மற்ற மக்களுக்கு ஏதேனும் ஓர் இல்ஹாமோ அல்லது ஒரு கனவோ வந்தால் அவர்கள் உடனடியாக மற்றவர்களிடம் ஓடிச் சென்று, எனக்கு இந்த இல்ஹாம் வந்தது, இந்த கனவு வந்தது என்று கூறுவதை நாம் காண்கிறோம். ஆனால் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமோ ஜிப்ராயில் வந்து இக்ரா ஓதுவீராக என்று கூறும்போது அன்னாரோ மா அனாபி காரி, நான் ஓதத் தெரிந்தவன் அல்லன் என்றே கூறுகிறார்கள். 3 முறையும் அன்னார் இதேதான் கூறினார்கள். ஆனால் இறைவனின் தரப்பிலிருந்து இதில் வலியுறுத்தல் இருப்பதை அன்னார் கண்டபோது உடனே அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவ்வாறு கீழ்ப்படியும் போதும் எத்தகைய துணிவோடு இருந்தார்கள் என்றால், ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல, என் இறைவா, எனக்கு வேறொரு தோழரை வழங்குவாயாக என்று அன்னார் கேட்கவில்லை. மாறாக அன்னார் தனி ஒருவராகவே அந்த சுமையை சுமந்து கொண்டார்கள். உதவிக்காக எந்த ஒரு தோழரையும் கேட்கவில்லை. ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்றுமொரு உதாரணத்தை இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். ஒரு நாள் அன்சாரி தோழர் ஒருவர் நோயுற்றிருந்தார். அன்னார் அவரை நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள். அன்னார் திரும்ப புறப்படும் போது அந்த அன்சாரி அன்னார் ஏறிச் செல்வதற்காக குதிரை ஒன்றை கொடுத்து அனுப்பினார். அத்துடன் தனது மகனிடம், நீ ஹஸ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செல், ஒருவேளை வழியில் பயணத்தோழர் எவரும் கிடைப்பதில் அன்னாருக்கு சிரமம் இருக்கலாம், திரும்பி வரும்போது குதிரையையும் கூட்டிக் கொண்டு வா என்று கூறினார்கள். சிறிது நேரத்திலேயே அந்த மகன் வீட்டிற்கு திரும்பி வந்துவிட்டார். தந்தை மகனிடம், வழியில் பாதுகாப்பு இருக்க வேண்டும், குதிரையும் மிரளக்கூடாது என்பதற்காகத்தானே உன்னை ஹஸ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அனுப்பினேன், அதற்குள் ஏன் திரும்பி வந்துவிட்டாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மகன், நான் என்ன செய்வேன், நான் கட்டாயத்தில் இருந்தேன். ஹஸ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்ததும் என்னிடம், நீயும் எனக்கு பின்னால் குதிரையில் அமர்ந்து கொள் என்றார்கள். நான், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னால் அத்தகைய மரியாதை குறைவான செயலை செய்ய முடியாது என்று கூறினேன். அதற்கு அன்னார், அப்படியென்றால் நீ நடந்து வர நான் குதிரையில் ஏறிச் செல்வதை என்னாலும் சகித்துக் கொள்ள முடியாது. ஒன்று நீயும் என்னுடன் குதிரையில் ஏறிக்கொள், அல்லது உனது வீட்டிற்கு திரும்பிச் செல் என்று கூறிவிட்டார்கள். எனவே நான் திரும்பி வருவதே சிறந்தது என்று கருதி வந்துவிட்டேன் என்று கூறினார். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையில் தனித்தே சென்றார்கள். மற்றொரு அறிவிப்பு ஹஸ்ரத் அப்துல்லா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாயின் மீது படுத்துறங்கினார்கள். அன்னார் எழுந்தபோது அன்னாரது உடலின் பக்கவாட்டில் அந்த பாயின் அச்சு பதிந்திருந்தது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் உங்களுக்காக ஒரு மென்மையான மெத்தையை ஆயத்தம் செய்து தரட்டுமா என்று வேண்டினோம். அதற்கு அன்னார், எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு உள்ளது, நான் ஒரு மரத்தின் நிழலில் சிறிது நேரம் தங்கிவிட்டு பின்னர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டுச் செல்லும் ஒரு வழிப்போக்கனை போன்றவன் மட்டுமே ஆவேன் என்று கூறினார்கள். சஹீஹ் புகாரியில் ஹஸ்ரத் உமர் அவர்கள் அறிவிக்கும் ஒரு அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒருமுறை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரானேன். அன்னார் தமது மேலறையில் அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அன்னார் ஒரு சாதாரண பாயின் மீது இருந்தார்கள். அன்னாருக்கும் அந்த பாய்க்கும் இடையில் வேறு எந்த ஒரு விரிப்பும் இருக்கவில்லை. அன்னாரது தலைக்கு கீழே பேரீச்சை நாரினால் நிரப்பப்பட்ட தோளால் ஆன ஒரு தலையணை இருந்தது. அன்னாரது பாதங்களுக்கு அருகில் கருவேல மரத்து இலைகளின் குவியல் இருந்தது. அன்னாரது தலைக்கு அருகில் பதப்படுத்தப்படாத பச்சையான தோள்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அன்னாரின் பக்கவாட்டில் அந்த பாய் ஏற்படுத்தியிருந்த அச்சுகளை நான் கண்டேன். விரிக்கப்பட்டிருந்த அந்த பாய் அல்லது அந்த தட்டி ஏற்படுத்தியிருந்த தழும்புகளை கண்ட உடனே நான் அழத் தொடங்கினேன். உம்மை அள வைக்கும் விஷயம் என்ன என்று அன்னார் கேட்டார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கிஸ்ராவும் கைசரும் எத்தகைய சொகுசான சுகபோகங்களில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நீங்களோ
அல்லாவின் தூதராக இருந்தும் இந்நிலையா என்று வினவினேன். அதற்கு அன்னார், அவர்களுக்கு இவ்வுலகமும் நமக்கு மறுமையும் கிடைப்பதைக் கொண்டு நீர் திருப்தியடையவில்லையா என்று கேட்டார்கள். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சம்பவத்தை எடுத்துரைக்கும் போது இவ்வாறு கூறுகிறார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உலகியல் சுகபோகங்களின் நிலை எவ்வாறு இருந்தது என்றால், ஒரு முறை ஹசரத் உமர் அவர்கள் அன்னாரை சந்திக்க சென்றார்கள். ஒரு சிறுவனை அனுப்பி அனுமதி வேண்டினார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரீச்ச ஓலைப்பாயில் படுத்திருந்தார்கள். ஹசரத் உமர் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் அன்னார் எழுந்து அமர்ந்தார்கள். அந்த வீடு முழுவதும் முற்றிலும் காலியாக கிடப்பதையும் எவ்வித அலங்கார பொருட்களும் அங்கே இல்லை என்பதையும் ஹசரத் உமர் அவர்கள் கண்டார்கள். ஆணி ஒன்றில் ஒரு வாள் தொங்கிக் கொண்டிருந்தது. அதோடு சேர்த்து அன்னார் படுத்திருந்த அந்த பாய் மட்டுமே இருந்தது. அதன் தழும்புகள் அன்னாரின் அருளுக்குரிய முதுகில் அப்படியே பதிந்திருந்தன. இதனை பார்த்ததும் ஹசரத் உமர் அழுதுவிட்டார். உமரே, உம்மை எது அள வைத்தது என்று அன்னார் கேட்டார்கள். கிஸ்ராவும் கைசரும் சுகபோகங்களுக்கான அனைத்து வழிவகைகளையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்களோ இறைவனின் தூதராகவும் இரு உலகங்களின் பேரரசராகவும் இருந்தும் இத்தகைய நிலையில் இருக்கிறீர்களே என்று உமர் கூறினார். அதற்கு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, எனக்கு இந்த உலகத்தோடு என்ன வேலை? நான் ஒரு ஒட்டகத்தின் மீது ஏறி தமது இலக்கை நோக்கி செல்லும் ஒரு பயணியைப் போலத்தான் இங்கு வாழ்கிறேன். பாலைவன பயணத்தில் கடுமையான வெயிலின் தாக்கத்தினால் ஏதேனும் ஒரு மரத்தை கண்டு அதன் நிழலில் சற்று இளைப்பாரி வியர்வை சற்றே காய்ந்ததும் மீண்டும் தமது பயணத்தை தொடரும் ஒரு வழிப்போக்கனை போன்றவனே நான் என்று கூறினார்கள். நல்லொழுக்கமற்ற மனிதர்களிடமும் அன்னார் எப்போதும் மென்மையுடனும் பணிவுடனும் கூடிய மிக உயரிய நட்பண்புகளையே வெளிப்படுத்தி வந்தார்கள். ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தனக்கு தர வேண்டிய கடனை கேட்டு மிகவும் கடுமையான துணியில் பேசினார். இதனை கண்ட சஹாபிகள் அவர் மீது கோபமடைந்தனர். ஆனால் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை விட்டுவிடுங்கள், ஏனெனில் கடனை கேட்க உரிமையுள்ளவருக்கு அவ்வாறு பேசுவதற்கும் உரிமை உண்டு. எப்படியும் நான் அவரது கடனை திருப்பி தரத்தான் வேண்டும். அவர் கூறுவதற்கு உரிமை உள்ளவராவார். எனவே அவருக்காக ஓர் ஒட்டகத்தை விலைக்கு வாங்கி அவரிடம் கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். அதாவது கடனை வாங்க வந்தவருக்கு ஓர் ஒட்டகத்தை வாங்கி கொடுத்து விடுங்கள் என்றார்கள். சஹாபிகள், அல்லாவின் தூதரே, அவர் கொடுத்த கடனுக்கு நிகரான ஒட்டகம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதைவிட அதிக மதிப்புள்ள சிறந்த ஒட்டகங்கள் மட்டுமே கிடைக்கின்றன என்று கூறினர். அதற்கு அன்னார், அதையே வாங்கி அவரிடம் கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் கடனை திருப்பிச் செலுத்துவதில் எவர் மிகச்சிறந்த முறையில் நடந்து கொள்கிறாரோ அவரே உங்களில் மிகச் சிறந்தவர் ஆவார் என்று கூறினார்கள். இன்றைய காலத்தில் நடக்கும் சில சண்டைகளை நாம் பார்க்கும்போது வாங்கிய அசல் கடனையே கொடுக்காமல் இழுத்தடிப்பதோடு அதில் இன்னும் தொகையை குறைத்துக்கொள் என்று சண்டையிட்டுக் கொள்வதை காண்கிறோம். இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால் எத்தனையோ சண்டைகள் முடிவுக்கு வந்துவிடும். அதேபோன்று அன்னாருடைய பணிவிற்கான மற்றுமோர் சம்பவம் இவ்வாறு காண கிடைக்கிறது. மக்கா வெற்றியின் போது ஹசரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிற்குள் நுழைந்தார்கள். அப்போது ஹசரத் அபூபக்கர் அவர்கள் தமது தந்தையை அழைத்து கொண்டு ஹசரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரானார்கள். ஹசரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கண்டதும், அபூபக்கரே, இந்த முதியவரை ஏன் வீட்டிலேயே இருக்கச் செய்யவில்லை? நானே அவரிடம் நேரில் வந்திருப்பேனே என்று கூறினார்கள். அதற்கு ஹசரத் அபூபக்கர் அவர்கள், அல்லாவின் தூதர் அவர்களே, தாங்கள் அவரிடம் வருவதை விட அவரே உங்களுடைய சமூகத்திற்கு தேடி வருவதற்கு மிக தகுதியானவர் ஆவார் என்று கூறினார்கள். பின்னர் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் தமது தந்தையை ஹசரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அமர வைத்தார்கள். அன்னார் அவரது நெஞ்சின் மீது தமது கரத்தால் தடவி கொடுத்து, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் பாதுகாப்பை பெற்று விடுவீர்கள் என்று கூறினார்கள். அதன்படியே அபூ கஹாஃபா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதேபோன்று அன்னார் வீட்டில் மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்தது தொடர்பான ஒரு அறிவிப்பு ஹசரத் ஹசன் அவர்களிடமிருந்து இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கதவுகள் எல்லா மக்களுக்காகவும் திறந்தே இருந்தன. அன்னாருடைய வாசலில் எந்த ஒரு வாயிற்காவலனும் நிற்பதில்லை. மேலும் அன்னாருக்கு காலையிலும் மாலையிலும் பெரிய பெரிய பாத்திரங்களில் உயர்தரமான உணவுகள் எதுவும் பரிமாறப்படுவதில்லை. ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க விரும்பிய எவரும் எவ்வித சிரமமும் இன்றி மிக எளிதாக அன்னாரை சந்திக்க முடிந்தது. அன்னார் தரையிலேயே அமர்வார்கள். தமது உணவையையும் தரையிலே வைப்பார்கள். எளிய மற்றும் தடித்த ஆடைகளை அணிவார்கள். கழுதையின் மீது ஏறி பயணம் செய்வார்கள். அத்துடன் தங்களுக்கு பின்னால் பிறரையும் அமரச் செய்து கொள்வார்கள். உணவு உண்டு முடிந்ததும் தமது விரல்களை சூப்பி அதனை சுத்தம் செய்து கொள்வார்கள். இவ்வாறு விரல்களை நக்கி சுத்தம் செய்வது குறித்து
புகாரியிலும் ஒரு ஹதீஸ் பதிவாகியுள்ளது. உணவு உண்ட பிறகு கைகளை சுத்தப்படுத்துவதற்கு முன், அதாவது கழுவுவதற்கு முன்பாக தனது விரல்களை சூப்பிக்கொள்ள வேண்டும் என ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரியின் இந்த ஹதீஸின் விளக்க உரையில் ஹஜ்ரத் ஜைனுல் ஆபிதீன் வலியுல்லா ஷாஹ் சாஹிப் அவர்கள் எழுதியுள்ள குறிப்பில் ஹஜ்ரத் சையீது டாக்டர் மீர் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் கூறியது இடம்பெற்றுள்ளது. அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள்: இது அனைத்து மருத்துவர்களின் அனுபவத்திலும் கண்டறியப்பட்ட உண்மையாகும். மேலும் அனைத்து மருத்துவர்களும் இதில் ஏகோபித்த கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள். அது என்னவென்றால், மனிதனுடைய கைவிரல்களுக்கு ஒரு தனித்துவமான தொடு உணர்வுத்திறன் உள்ளது என்பதாகும். உதாரணமாக, ஒரு துணியின் மென்மையை நாம் சோதிக்க விரும்பினால் கைவிரல்களை தவிர உடலின் வேறு எந்த பகுதியாலும் அதன் துல்லியமான மென்மையை நம்மால் கணிக்க முடியாது. உடலின் அனைத்து பாகங்களிலும் தொடு உணர்வு உள்ள போதிலும் கைகளுக்கு பதிலாக கால்களால் அந்த மென்மையை அறிய முற்பட்டால் நம்மால் முழுமையான வெற்றியை பெற முடியாது. ஆம், ஒரு குறிப்பிட்ட மின்காந்த ஆற்றல் நம் கைகளில், குறிப்பாக விரல் நுனிகளில் மட்டுமே உள்ளது. கையின் விரல்களுக்கும் நம் கவனத்தை ஒருமுகப்படுத்தும் கருவியாக விளங்கும் கண்களுக்கும் இடையே மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. இதனால்தான் மெஸ்மரிசம் அல்லது ஹிப்னாட்டிசம் மூலம் ஒருவரை தன்வசப்படுத்துபவர்கள் தாங்கள் யாருக்கு அந்த சிகிச்சையை செய்கிறார்களோ அந்த நபரின் விரல் நுனிகளை நோக்கியே தங்களது பார்வையை அதிகமாக செலுத்துகிறார்கள். கைகளின் மூலமாகவே தங்களது கண்களின் ஆற்றலை அந்த நபரின் மீது செலுத்தி தங்களது நோக்கத்தில் முழுமையான வெற்றியையும் பெறுகிறார்கள். இதேபோன்று கைகளால் தயாரிக்கப்படும் மருந்துகள் அதிக பலனை தருகின்றன. இன்றைய காலத்தில் அனைத்தும் இயந்திரத்தால் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் முந்தைய காலத்து மருத்துவர்கள் அதையே வலியுறுத்தி வந்தார்கள். டாக்டர் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் ஒரு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராகவும் படித்த மருத்துவராகவும் இருந்தும் இதனை குறிப்பிட்டுள்ளார்கள். இயந்திரத்தால் தயாரிக்கப்படும் மருந்தை விட அது அதிக பலனை தருகின்றன என்று கூறுகிறார்கள். தொடர்ந்து கூறுகிறார்கள்: எனவே இதே தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் உணவு உண்ணும்போது தனது விரல்களால் உணவை எடுத்தால் ஒவ்வொரு முறையும் அவன் உணவை வாயில் வைக்கும்போது அவனது பார்வை இயல்பாகவே விரல் நுனிகளின் மீது பதிகிறது. உணவு உண்டு முடித்த பிறகு கைகளை கழுவுவதற்கு முன்பாகவோ அல்லது துணியால் துடைப்பதற்கு முன்பாகவோ தனது விரல்களை சூப்பும்போது அந்த விரல்களில் ஒட்டியிருக்கும் நெய்த்தன்மை அவனது உமிழ் நீரோடு கலந்து நேரடியாக இரைப்பைக்குள் சென்று விடுகிறது. இது வயிற்றின் செரிமான திறனை மேலும் வலுவூட்டுகிறது. இதனால் உணவு மிக விரைவாக செரிமானம் அடைகிறது. இது அந்த காலத்து மருத்துவர்களின் ஒரு கோட்பாடாக இருந்தது. இன்றைய மருத்துவர்கள் ஒருவேளை இதற்கு மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு உண்ட பின்பு கைகளில் ஒட்டி இருப்பதை நக்கிக் கொள்வதில் நன்மை உண்டே என்றே நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். புகாரியின் அறிவிப்பில் ஃபலா யம்சஹ் யதஹு ஹத்தா எல் அகஹா அவு யுல் இகஹா என்று வந்துள்ளது. அதாவது, உங்களில் ஒருவர் சாப்பிட்டால் தம் கைகளை நக்கும் வரை அல்லது பிறரை நக்கச் செய்யும் வரை அவர் தனது கைகளை துடைக்க வேண்டாம். இங்கு பிறரை நக்கச் செய்தல் என்ற வார்த்தைக்கு விளக்க உரை எழுதிய சில விரிவுரையாளர்கள் இதன் பொருள் தனது ஊழியரையோ தனது மகனையோ அல்லது தனது விரல்களை சுவைப்பதில் எவ்வித அருவருப்பும் கொள்ளாத ஒருவரை கொண்டோ அதை நக்கச் செய்ய வேண்டும் என்று எழுதியுள்ளனர். ஆனால் உணவு உண்ட மனிதனுக்கு தன் விரல்களை தானே சப்பிக்கொள்வதில் என்ன சிரமம் இருக்க முடியும்? அவரே அதனை செய்யலாமே. விரிவுரையாளர்கள் சில நேரங்களில் வார்த்தைகளின் பொருளை எங்கேயோ கொண்டு சென்று விடுகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் எனது விரல்களை நீ சப்பிவிடு என்று மற்றவரிடம் கூறுவது முற்றிலும் பொருத்தமற்றதாகவும் மனித மாண்பிற்கு எதிரானதாகவுமே தோன்றுகிறது. எனவே இந்த ஹதீஸின் உண்மையான பொருள், மனிதன் உணவு உண்ட பிறகு தனது விரல்களை தானே சூப்பி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அத்துடன் தனது பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் உள்ள மற்ற நபர்களுக்கும் தத்தமது விரல்களை சப்பி சுத்தம் செய்யுமாறு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதன் மூலமே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வழிகாட்டலில் மறைந்திருக்கும் மருத்துவ பயன்களையும் பிற நோக்கங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாகும். பள்ளிவாசலை தூய்மைப்படுத்துவதையோ அங்கு துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்வதையோ ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் கௌரவ குறைச்சலாக கருதியதில்லை. ஹஜ்ரத் யாக்கூப் பின் ஸைத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வரக்கூடிய தூசி மற்றும் குப்பைகளை ஒரு சிறிய குச்சியை கொண்டு அப்புறப்படுத்துபவர்களாக இருந்தார்கள். இதன் பொருள், அன்னார் அந்த குச்சியின் நுனியில் ஒரு துணியை சுற்றி பள்ளிவாசலின் தூசிகளை தட்டி துடைப்பார்கள் என்பதாகும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது அன்னார் வானோக்கி பார்த்தபோது ஒரு வானவர் இறங்கி வருவதை கண்டார்கள்.
ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர் தான் படைக்கப்பட்ட நாள் முதல் இந்த நொடி வரை இதற்கு முன்னால் ஒருபோதும் பூமிக்கு இறங்கியிராத வானவர் ஆவார் என்று கூறினார்கள். அந்த வானவர் இறங்கி வந்ததும், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய இறைவன் என்னை உங்களிடம் அனுப்பியிருக்கிறான். உங்களை ஒரு மன்னராக இருக்கும் இறை தூதராக ஆக்க வேண்டுமா, அல்லது ஓர் எளிய அடியாராக இருக்கும் இறை தூதராக ஆக்க வேண்டுமா என்று இறைவன் கேட்கிறான் என்று கூறினார். அப்போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், முஹம்மதே, உங்களுடைய இறைவனுக்காக பணிவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள், என்னை ஓர் எளிய அடியாராக இருக்கும் இறை தூதராகவே இறைவன் நியமிக்கட்டும் என்று கூறினார்கள். உண்மையில் இது அன்னாரது இயல்பாகவே இருந்தது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு கூறாவிட்டாலும் கூட அன்னார் இதையே தான் கூறியிருப்பார்கள். ஆகவேதான் அன்னார் எப்போதும் இதையே போதித்து வந்தார்கள். தம்மை பின்பற்றுவர்களிடமும் நானும் உங்களைப் போன்ற ஒரு மனிதனாகிய தூதரே அன்றி வேறில்லை என்பதையே கூறி வந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த அறிவிப்பின் பொருள் என்னவென்றால், அத்தகையதொரு வாய்ப்பு வந்தபோதும் அன்னார் மிகுந்த பணிவோடு, நான் ஒரு மன்னராக இருக்கும் இறை தூதராக மாற விரும்பவில்லை, மாறாக அல்லாஹ்வின் ஓர் எளிய அடியானாகவும் அவனது தூதராகவுமே இருக்க விரும்புகிறேன் என்று கூறினார்கள். இதனையே நாம் நமது கலிமாவிலும் சாட்சி பகர்கிறோம். ஓர் உண்மையான முஸ்லிம் எத்தகைய பணிவுடையவனாக இருக்க வேண்டும் என்பது குறித்து ஹஸ்ரத் இயாஸ் பின் ஹிமார் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு வகி அனுப்பியிருக்கிறான், நீங்கள் அனைவரும் பணிவை மேற்கொள்ளுங்கள். எந்த அளவுக்கென்றால், ஒருவர் மற்றவருக்கு அநீதி இழைக்கக்கூடாது, எவரும் மற்றவரிடம் பெருமை பாராட்டக்கூடாது என்று ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்னாரின் உண்மை ஊழியரான ஹஸ்ரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு அறிவுரை வழங்கும் போது கூறுகிறார்கள், மனிதன் பணிவை கடைபிடிக்க வேண்டும். பணிவை கற்றுக்கொள்வது ஒன்றும் கடினமான காரியமல்ல. அதில் கற்றுக்கொள்ள என்ன உள்ளது? மனிதன் இயல்பாகவே எளியவனாக உள்ளான். அவன் பணிவிற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறான். ஒமா கலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅ்புதூன், அதாவது நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறியுள்ளான். ஆணவம் கொண்ட அனைத்தும் செயற்கையான விஷயங்கள் மட்டுமே ஆகும். மனிதன் தன்னிடம் இருக்கும் அந்த போலித்தனத்தை களைந்து எறிந்துவிட்டால் அவனது இயல்பில் பணிவு மட்டுமே எஞ்சியிருக்கும். மற்றொரு இடத்தில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணிவின் நிலையை எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு இவ்வாறு அறிவுரை கூறுகிறார்கள், அல்லாஹ் மிக அருளாளனும் கருணையாளனுமாக இருக்கிறான். அவன் மனிதனை எல்லா விதங்களிலும் பரிபாலித்து அவன் மீது கருணை பொழிகிறான். அந்த கருணையின் காரணமாகவே உலக மக்களை பாவங்கள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து மீட்பதற்காக தனது தூதர்களையும் நியமிக்கப்பட்டவர்களையும் அனுப்புகிறான். ஆனால் ஆணவம் என்பது மிகவும் ஆபத்தான ஒரு நோயாகும். எந்த மனிதனுக்குள் இந்த நோய் குடியேறுகிறதோ அவனுக்கு ஆன்மீக மரணம் நிச்சயம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த நோயானது ஒரு கொலையை விடவும் கொடியது என்பதை நான் உறுதியாக அறிவேன். ஆணவம் கொண்டவன் ஷைத்தானின் சகோதரனாக மாறிவிடுகின்றான். ஏனென்றால் இந்த ஆணவம்தான் ஷைத்தானை இழிவிற்கும் கேவலத்திற்கும் உள்ளாக்கியது. எனவே ஒரு நம்பிக்கையாளருக்குரிய நிபந்தனை என்னவென்றால், அவனிடம் எவ்வித பெருமையும் இருக்கக்கூடாது. மாறாக அவனிடம் தன்னடக்கம், பணிவு மற்றும் எளிமை காணப்பட வேண்டும். இது இறை தூதர்களின் தனித்துவமான நட்பண்பாகும். அவர்களிடம் எல்லையற்ற பணிவும் தன்னடக்கமும் இருக்கும். எல்லோரையும் விட மேலாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இந்த நட்பண்பு அதிகமாக காணப்பட்டது. அன்னாரின் ஊழியர் ஒருவரிடம் உங்களுடன் அன்னாரின் அணுகுமுறை எவ்வாறு இருந்தது என்று கேட்கப்பட்ட போது அதற்கு அவர், உண்மையை சொல்வதென்றால் நான் அன்னாருக்கு செய்த சேவையை விட அன்னார்தான் எனக்கு அதிகமாக சேவை செய்தார்கள் என்று குறிப்பிட்டார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வசல்லிம். இதுவே உயரிய நல்லொழுக்கங்களுக்கும் தன்னடக்கத்திற்கும் மிகச் சிறந்த முன்மாதிரியாகும். ஒரு மனிதனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவும் அவனை எப்போதும் சுற்றி இருப்பவர்களாகவும் அவனது பணியாளர்களே இருக்கிறார்கள் என்பது முற்றிலும் உண்மையான விஷயமாகும். எனவே ஒருவருடைய பணிவு, தன்னடக்கம், பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றின் உண்மையான முன்மாதிரியை கண்டறிய வேண்டுமென்றால் அது அவனது பணியாளர்களின் மூலமே தெரிய வரும். சில ஆண்கள் அல்லது பெண்கள் எவ்வாறு உள்ளார்கள் என்றால், தங்களது வேலைக்காரர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு சிறிய தவறு நடந்துவிட்டால், உதாரணத்திற்கு தேநீரில் ஏதேனும் குறை ஏற்பட்டுவிட்டால் உடனே அவர்களை வசைபாடத் தொடங்கி விடுகிறார்கள் அல்லது சாட்டையை கொண்டு அடிக்கத் தொடங்கி விடுகிறார்கள். குழம்பில் சற்றே உப்பு அதிகமாகிவிட்டால் அந்த ஏழை பணியாளர்களுக்கு பேரழிவே வந்துவிடுகிறது. மறுபுறம் அந்த ஏழைகள் வறுமையில் வாடி காய்ந்த ரொட்டிகளை கொண்டு காலத்தை கழிப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த செல்வந்தர்கள் தங்களுக்கு தெரிந்திருந்தும் அவர்களை பற்றி கவலைப்படுவதில்லை. ஏழைகள் அவர்களிடம் ஏதேனும் உதவி கேட்டு வரும்போது அவர்கள் இவர்களை சோதனைக்குள்ளாக்குகிறார்கள். அதாவது ஏழைகள் உதவி கேட்டு வரும்போது
அல்லாஹ் அந்த செல்வந்தர்களை சோதனையில் ஆழ்த்துகிறான். எனவே அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பதே உண்மையான நன்மையாகும். இறைவனோ அணுவளவும் உள்ள அனைத்து பொருட்களையும் படைத்தவனாவான். அவனுக்கு நிகராக எவரும் இருக்க முடியாது. ஏழைகளிடம் ஒரு மனிதன் நடந்து கொள்ளும் விதத்தை கொண்டே அவன் இறை அச்சம் உள்ளவனா அல்லது இறை அச்சம் அற்றவனா என்பது கண்டறியப்படுகிறது. ஒரு மனிதனிடம் இறை அச்சம் எந்த அளவு உள்ளது என்பதை ஏழைகளிடம் அவன் காட்டும் நடத்தையை கொண்டே அறிய முடியுமே தவிர செல்வந்தர்களிடம் அவன் காட்டும் நல்ல நடத்தையை கொண்டு ஒருபோதும் அறிய முடியாது. அல்லாஹ் நமக்கு ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளையும் அன்னாருடைய நடைமுறைகளையும் பின்பற்றியவாறு பணிவின் வழிகளை தேர்ந்தெடுத்து நடப்பதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா காயிப் தொழுகையையும் தொலை வைப்பேன். விகாடியைச் சேர்ந்த தற்போது கராச்சியில் வசிக்கும் மதிப்பிற்குரிய மலிக் தாவூத் மஹமூது சாஹிப் அவர்களுடையதாகும். இவர் முகமது இசாக் சாஹிப் அவர்களின் மகனாவார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் அவர்கள் வசிய செய்தவராக இருந்தார்கள். அவர்களது பாட்டனார் முகமது தீன் சாஹிப் அவர்கள் சியால்கோட் மாவட்டத்தின் பர்தான்வாலா கிராமத்தைச் சேர்ந்தவராவார். அவர் 1914ஆம் ஆண்டில் ஹஸ்ரத் 2வது கலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரங்களில் பைய செய்தார்கள். மர்ஹூம் மலிக் தாவூத் சாஹிப் அவர்களுக்கு உள்ளூர் அளவிலும் ஜமாத் தலைவராகவும் செக்ரட்டரிமாலாகவும் அன்சாருல்லா அமைப்பிலும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. மர்ஹூம் அவர்கள் 3 மகள்களையும் 4 மகன்களையும் பின்விட்டு சென்றுள்ளார்கள். அவர்களின் மகன்களில் ஒருவரான முகமது அக்மல் சாஹிப் அவர்கள் ஜமாத்தின் முரப்பியாக கேம்பியாவில் தொண்டாற்றி வருகிறார். அவர் செயல்களத்தில் உள்ளதால் தனது தந்தையின் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள இயலவில்லை. முரப்பி அக்மல் சாஹிப் அவர்கள் தனது தந்தையை குறித்து இவ்வாறு எழுதியுள்ளார். எனது தந்தை மிகவும் இன்முகமும் மகிழ்ச்சியான குணமும் துடிப்பான உள்ளமும் கொண்ட மனிதராக இருந்தார். தப்லீக் செய்வதில் அவர்களுக்கு பேரார்வம் இருந்தது. அவர்கள் சிந்து பகுதியில் உள்ள தமது விவசாய நிலங்களுக்கு செல்லும் போதெல்லாம் அங்கேயும் தப்லீக் செய்வதற்கான ஏதேனும் ஒரு காரணத்தை தேடி பிடித்து மக்களுக்கு தப்லீக் செய்வார்கள். பாகிஸ்தானில் கடுமையான சட்டம் இயற்றப்படும் வரை அவர்கள் எப்போதும் தம் கைகளில் பிரசனங்களை வைத்திருப்பார்கள். எப்போதும் தப்லீக் செய்து கொண்டே இருப்பார்கள். இதன் காரணமாக எத்தனையோ மக்களை தம் பக்கம் ஈர்க்கவும் செய்தார்கள். அவர்கள் சிறந்த முறையில் விருந்தோம்பல் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். தலைமையகத்திலிருந்து வரும் விருந்தினர்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விருந்தினராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நல்ல முறையில் விருந்தோம்பல் செய்வார்கள். தொழுகை மையம் உருவாகாத வரையிலும் தமது வீட்டிலேயே ஒரு தொழுகை மையத்தை உருவாக்கி ஜமாத்தான தொழுகைகளுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு மிகவும் உரத்த குரலில் திருக்குரான் ஓதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அவர்களது அந்த தொழுகை மையத்திற்கு பக்கத்து ஜமாத்துகளைச் சேர்ந்த மக்களும் ஜும்மா தொழுகைக்காக ஒன்று கூடி வந்தார்கள். அவர்கள் தமது விவசாய நிலங்களுக்கு செல்லும் போது, நான் எனது வயல்களின் ஒவ்வொரு மூலையிலும் நஃபில் தொழுகைகளை நிறைவேற்றுகிறேன். இதனால் தான் அல்லாஹ் எனது பயிர்களில் பரக்கத் செய்கிறான். மற்றவர்களை விட எனக்கு 2 மடங்கு விளைச்சல் கிடைக்கிறது என்று கூறுவார்கள். அதேபோன்று தமது கிராமத்தில் கட்டிய வீட்டை பற்றி தமது பிள்ளைகளிடம், நான் இந்த வீட்டை முழுமையாக ஜமாத்திற்கு வழங்கி இது ஜமாத்தின் நிலையான மையமாக மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறினார்கள். அதன்படியே அவர்கள் அதனை ஜமாத்திற்கு வழங்கியும் விட்டார்கள். விருந்தோம்பல் அவர்களிடம் தனிச்சிறப்பாக காணப்பட்ட ஒரு நட்பண்பாகும். மக்களுக்கு தொண்டு செய்வது, ஜமாத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிவது, குத்பாக்களை கேட்பது ஆகியவை அவர்களது தனிச்சிறப்பான பண்புகளாக இருந்தன. அல்லாஹ் அவர்களுடன் பாவ மன்னிப்புடன் நடந்து கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم
ولذكر الله أكبر.